வாங்க. வாங்க 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 வணக்கம். வாங்க வாங்க, போய் உட்காருங்க. இவங்க போய் முன்னால உட்காரட்டும், நான் பின்னால உட்காந்துக்கிறேன் சார். என்னங்க நீங்க முத வரிசையில தான் உட்காரணும். இது உங்க வீட்டு கல்யாணம், நீங்க தான் முன்னாடி இருந்து செய்யணும். நான் உங்க பினாமி, அவ்வளவுதான். ஐயா, எங்களுக்கு ஒரே பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. ராத்திரி எல்லாம் யாரும் ஒரு சொட்டு கூட தூங்கவே இல்ல. கல்யாணத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதோ? ஒண்ணும் நடக்காது. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. என் வீட்டுக்காரர் இருக்காரு, சத்யா இருக்கா, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இன்னைக்கு ஜட்மெண்ட் டே, அப்படின்னா நியாயமான தீர்ப்பு வழங்குற நாள், அப்படித்தானே அர்த்தம்? அந்த நியாயமான தீர்ப்ப சத்யா வாங்கி கொடுப்பா. அபிக்கும் தேவிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். ஆமா சார், ஒரு கண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு கண்ணை குத்திக்கிற மாதிரி இருக்கு சார். இங்க வந்திருக்கிற எல்லாருமே சத்யாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடக்க போறது தேவிக்கு. அப்ப 2 நாள் மணக்கோலத்துல கல்யாண மேடையில எல்லா வித சடங்கு சம்பிரதாயங்களா செஞ்சுக்கிட்ட என் 2வது பொண்ணு சத்யாவோட நிலைமை என்ன சார்? எனக்கு புரியல. அவளும் வயசு பொண்ணு தானே, அவளுக்குள்ளயும் ஆசை கனவு எல்லாம் இருக்கும்ல. எல்லாத்தையும் அக்காக்காக தியாகம் பண்றா சார். இது ஏற்கனவே சத்யாவால எழுதப்பட்ட தீர்ப்புமா. இப்ப இத பத்தி பேசி என்ன ஆக போகுது? அபி தேவி கல்யாணம் முதல்ல முடியட்டும். மத்ததை எதை பத்தியும் யோசிச்சு நம்ம இப்ப மனச குழப்பிக்க வேண்டாம். புரியுது சார், ஆனா ஏன் சத்யா? என் பேத்திக்கு என்ன குறைச்சல்? அவ சாதிக்க பிறந்தவ. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடையில அவ கல்யாணம் நிக்க போகுது, அதுவா அவ சாதனை. நடக்கவே நடக்காதுன்னு நாம நினைச்ச தேவி கல்யாணத்தை சத்யாவால நடக்க போகுது. அது என்ன? அது சாதனை தானே. ஊர்ல தலை காட்ட முடியாம விஷம் குடிச்சு செத்துடலான்னு முடிவு பண்ணிருந்தோம். ஐயோ, அந்த சூழ்நிலைய மாத்தி நம்மள கௌரவமா கல்யாண மண்டபத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா சத்யா. அத நினைச்சு பெருமைப்படணும். நாம எல்லாம் சத்யாவுக்கு துணையா இருக்கோம். அவளை அப்படியே விட்டுருவோமா? நல்லதே நடக்கும். ஆமா பாட்டி, எங்க சத்யா கதை எப்பவுமே கெத்து. வாங்க, முதல்ல முன்வரிசையில போய் உட்காருங்க. உட்காருங்க. ஆமா, போய் உட்காருங்க. நம்ம மேடைக்கு போயிட்டு மிச்ச வேலையை பார்க்கலாம். வாமா ஆர்த்தி. ஓம் விநாயகனே போற்றிவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றிவோம். வாங்க. அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றிவோம், அகந்தை அழிப்பவனே போற்றிவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றிவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றிவோம், ஆணை முகத்துவனே போற்றிவோம், ஆறுமுகன் சோதரனே போற்றிவோம், ஆதி மூலமே போற்றிவோம். அர்ஜுன், அபி, வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ் அபி. நீ செமையா இருக்க. ஹாய். ஹலோ பிரதர்ஸ், 2 மாப்பிள்ளைங்களும் தயாராயிட்டீங்க போல இருக்கு. ஹாய் ஆதிரை. ஹாய். ஏங்க 2 மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? நான் மாப்பிள்ளை இல்லைங்க, இவன் தான் மாப்பிள்ளை. சார், உங்க ஆசீர்வாதத்தோட மட்டும்தான் இந்த கல்யாணமே நடக்குது. கூட பிறந்த தம்பிங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அன்பு காட்டுறதுலயும் அரவணைக்கிறதுலயும் அண்ணங்கிறவரு இன்னொரு அப்பா மாதிரி. ஓ வாவ், என் மனசு அப்படியே படிச்சு சொல்லிட்டீங்களே ஆதிரை. தேங்க்ஸ். சரி, ஓகே, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். பேச்சுலர்ஸ்க்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? தெரியல. 2 பேரும் காஃபி குடிச்சீங்களா? நான் குடிக்கல. சத்யா காஃபி குடிச்சாளா? இதுதான் வித்தியாசம். இல்லங்க, நான் சீரியஸாவே கேக்குறேன். சத்யா காஃபி குடிச்சாளா? அவள யாராவது கவனிச்சாங்களா? ஐயோ பாஸ், அது இன்னில இருந்து உங்க கவலை சார். கரெக்ட். நான் போய் அவ ரெடி ஆயிட்டாளான்னு பாத்துட்டு வரேன். அவகிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீங்க போங்க. போயிட்டேன். அபி, நீங்க வாங்க. வாங்க.
சத்யா ஹாய் கல்யாண பொண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு பொண்டாட்டி ஆக போறவளே, எப்படி இருக்க? ஏய், சத்யா என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? உன் முகம் அழுத மாதிரி இருக்கு. ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லையா? ஏய், சத்யா என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு சத்யா. எல்லாத்துக்கும் நான் உனக்கு இருக்கேன். சத்யா என்னாச்சு? அர்ஜுன், என்ன? சத்யா என்னாச்சு? ஏன் இப்படி அழற? ப்ளீஸ், என்ன நடந்தது? ஏதாவது சொல்லு. சத்யா என்னாச்சு? நீ இப்படி உடைஞ்சு போய் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. எந்த பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் சத்யா. உனக்கு துணையா இணையா உன் நிழலா கடைசி வரைக்கும் நான் நிப்பேன். அட்லீஸ்ட் ஏன் அழறனாவது சொல்லு. ஒருவேளை நேத்து நடந்த சம்பவத்தை நினைச்சு அழறியா? ஷோ, யாருமே உன்னை தப்பா நினைக்கல. அம்மா கூட உன்னை அப்படி நினைக்கல சத்யா. நீ கலங்கம் இல்லாதவ. நீ தப்பா எதையுமே செய்ய மாட்ட. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ நம்ம காதலுக்கு துரோகமே பண்ண மாட்ட. பண்ணிட்ட அர்ஜுன். என் அக்காவுக்காக சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் உன் காதலுக்கு துரோகம் பண்ணிட்ட அர்ஜுன். யார் உன்னை என்ன பழி சொன்னாலும் நான் காலம் பூராவும் உன் பக்கத்திலேயே நிப்ப சத்யா. ஆனா என்னால இனிமே உன் பக்கத்துல அப்படி நிக்க முடியாதே அர்ஜுன். எனக்கு அந்த தகுதியே இல்ல. நான் அந்த உரிமையை இழந்துட்டேன்.